இது மகளிர் மசோதா அல்ல. இதற்கும் பெண்களின் அதிகாரமளித்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போது இங்கே முயற்சி செய்யப்படுவது சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்ப்பதுதான். அவர்கள் என்ன செய்ய முயல்கிறார்கள் என்றால், எனது ஓபிசி சகோதர சகோதரிகளுக்கு அதிகாரம் வழங்குவதையும் பிரதிநிதித்துவம் அளிப்பதையும் தவிர்த்து அவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிக்க பார்க்கிறார்கள். இதுதான் இங்கிருக்கும் உள்நோக்கம். அரசியலமைப்பிற்கு மேல் மனுவாதம் செய்யப்படுகிற இரண்டாவது விஷயம் சமமான மோசமான விஷயம், ஆனால் மிகவும் ஆபத்தான விஷயம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், இந்த நாட்டின் அரசியலில் நடப்பவற்றை கண்டு நீங்கள் பயப்படுவதால், உங்கள் பலம் குறைவதை கண்டு நீங்கள் பயப்படுவதால் இந்திய அரசியல் வரைபடத்தை மாற்றியமைக்க முயல்கிறீர்கள். நீங்கள் அதை அசாமில் செய்தீர்கள், ஜம்மு மற்றும் காஷ்மீரில் செய்தீர்கள், இப்போது இந்தியாவிலும் அதை செய்ய முடியும் என்று கற்பனை செய்கிறீர்கள். நீங்கள் தென்னிந்திய மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இந்தியாவின் சிறிய மாநிலங்களிடம் சொல்கிறீர்கள், பிஜேபி ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடமிருந்து பிரதிநிதித்துவத்தை பறிக்கப் போகிறோம் என்று. இது ஒரு தேச விரோத செயலுக்கு குறைவானது அல்ல. இதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். எந்த சூழ்நிலையிலும் இதை செய்ய நாங்கள் உங்களை அனுமதிக்கப் போவதில்லை. எனவே நான் இப்போது உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன், தேசத்தை தாக்கவும் ஓபிசிக்கள் மற்றும் தலித்துகளின் சமூகத்தில் அவர்களுக்குரிய இடத்தை பறிக்கவும் நீங்கள் எடுக்கும் இந்த முயற்சியை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் முறியடிக்கும். காங்கிரஸ் என்றென்றும் தமிழ்நாட்டிற்காக கை சின்னத்தில் வாக்களியும்.